நடிப்பு இனிமே எங்களுக்கு அவசியமே இல்ல. பிசினஸ் பண்ணி பயங்கரமா கல்லா கட்டக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பாஸ். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் லவ்வர் பாயா பார்த்த ஒரு ஹீரோ கடைசி டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய சங்கட்டம். நடிகர் அப்பாஸ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை தான். ஆனா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நாயகனா மாறினாரு. தமிழ்ல காதல் வைரஸ், இனி எல்லாமே சுகமே, கண்ணெழுதி தொட்டும் போட்டு, படையப்பா, மலபார் போலீஸ், விண்ணுக்கும் மண்ணுக்கும், ஆனந்தம், அழகிய தீயே இந்த மாதிரி இவர் நடிச்ச படங்கள்ல முக்காவாசி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அப்பேற்பட்ட ஹீரோ ஒரு டைம்ல ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல ரொம்ப மோசம் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிக்க போகாம இருந்தது அப்படின்னு ஒட்டுமொத்த கெட்ட பெயரையும் சம்பாதிச்சு சினிமாவில இருந்து மொத்தமா விலகினாரு. அதுக்கப்புறமா அமெரிக்கால செட்டில் ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிசினஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த பிசினஸ்க்கு காசு சேர்க்கறதுக்காக அவர் நடிச்சது தான் டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட் தொடங்கி ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெப்போலியன். நடிகர் நெப்போலியன் மேல இன்னைக்குமே தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இருக்கு. தசவதாரம், விருமாண்டி, சுயம்வரம், தாயகம், கிழக்கு சீமையிலே, புதுநெல்லு, புதுநாத்து, சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு இவர் நடிச்ச எல்லா படமுமே தாறுமாறா இருக்கும். நெப்போலியனுக்கு இன்னைக்கு வரைக்குமே நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்துல தன்னோட மகனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போன நெப்போலியன் அங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ், பல ஏக்கர் கணக்கில் விவசாயம் அப்படின்னு நெப்போலியன் பிசினஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிஸியா இருக்காரு. எப்பவாவது டைம் இருக்கு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 20 நாள் கால் ஷீட் கொடுத்துட்டு அப்பப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வினீத். நடிகர் வினீத்தை சந்திரமுகி படம் பார்த்த யாராலையும் மறக்கவே முடியாது. வினீத் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லயுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. பழம்பெரும் நடிகை நாட்டிய பேரொளி பத்மினியோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர் தான் வினீத். இதன் மூலமா தான் அவருக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புமே கிடைச்சிச்சு. இப்போ சினிமாவில் நடிக்காம சொந்தமா நாட்டிய பள்ளி வச்சு நடத்திட்டு வராரு. அந்த பிசினஸ் அவருக்கு பயங்கரமா போறதுனால சினிமா பக்கம் கவனத்தை செலுத்தவே இல்லை. இன்னைக்கு வினீத்துக்கு 55 வயசு ஆகுது. ஆனா யங் ஸ்டேஜ்ல நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கரண். சின்ன வயசுல இருந்தே சினிமா துறையில இருக்கிறவர் தான் நடிகர் கரண். இவர் உலகநாயகன் கமலஹாசனோட நம்ம ஒரு படத்துல கமலுக்கு வில்லனாவே நடிச்சிருக்காரு. ஒரு வில்லனா, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா பல படங்கள் நடிச்சிட்டு இருந்த இவர் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு. ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமா கரனுக்கு எந்த படமும் பெருசா ஓடவே இல்லை. ஆனா ஆரம்பத்துல கரண் நடிச்ச முக்காவாசி படங்களும் பிளாக் பஸ்டர் தான். ஆனா ஒரு ஆன்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆன்டி கூட லிவிங்ல இருக்கணும் அப்படின்ற ஆசையில அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு. கரண் அந்த ஆன்டி ஹீரோயின் கூட தான் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களோட பேச்சை கேட்டுதான் கரண் தன்னோட சினிமா வாழ்க்கையை இழந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்த ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கரனை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 8 படத்துல கரண் கண்டிப்பா இருப்பாரு. அப்படியே அவரோட சினிமா கெரியரை கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு வராரு கரண். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹம்சவர்தன். சினிமாவுல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு எக்கச்சக்க முயற்சிகள் எடுத்தவர் தான் இந்த ஹம்சவர்தன். ஆனா கடைசியில இவரோட படங்கள் எல்லாமே அட்டர் ஃபிளாப் ஆனது தான் மிச்சம். 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன புன்னகை தேசம் படம் மட்டும்தான் இவரோட கெரியர்லயே ஹிட் ஆன படம். அதை தள்ளி எந்த ஒரு படமும் இவருக்கு கை கொடுத்ததே கிடையாது. புன்னகை தேசம் படத்துல தருண், ஸ்னேகா, பிரீதா, குணால் எல்லாரும் இவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சினிமாவுல எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஜெயிக்க முடியாத காரணத்தினால மலேசியாவுல இன்னைக்கு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு அவரோட பொழப்ப பார்த்துட்டு வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.